கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேர்ட் ஆஃப் ஹெவன் மினிஸ்ட்ரி அந்த யூடியூப் சேனலில் இப்படி சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, டிபிஎம் சபையை பற்றி ஒரு 7 காரியம் உபதேசத்தில் தவறு இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதில் முதல் காரியம் அவர் சொன்னது என்னென்னா, டிபிஎம் சபையில் மீசை யாரும் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க உபதேசம் பண்ணுறாங்க. சிறு பிள்ளையை போல் மாறாட்டி அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுங்கிற வசனத்தை அவங்க மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அது முற்றிலும் தவறான ஒரு காரியம். ஏன்னா அந்த வசனத்தை யாரும் மேற்கோள் காட்டுகிறது இல்லை. டிபிஎம் சபைக்குன்னு சொல்லி உபதேசங்கள் புஸ்தகங்கள் வாயிலாக இருக்குது. அந்த உபதேச புஸ்தகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மீசை எடுக்கிறதுக்காக ஒரு உபதேச புஸ்தகம் அதில் இல்லை. இது முற்றிலும் தவறான ஒரு காரியம். ஏன் ஊழியக்காரங்க மீசை வைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாண நாளில் மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போது இயேசு யாருன்னு சொன்னால், அவர் ஒரு மணவாளன். அவர் என்ன செய்கிறார்? அவர் மணவாளனாக இருக்கிறார். சபையாகிய நாம் என்ன செய்கிறோம்? மணவாட்டியாக இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரலோகத்தில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நம்ம எல்லோரும் எப்படி இருப்போம்னு சொன்னால், தேவதூதர்களுக்கு ஒப்பாக இருப்போம். அப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். ஒரு கல்யாணம் நடக்கு, ஒரு மாப்பிள்ளை இருக்கிறாரு. அவருக்கு பார்த்துருக்கிற பொண்ணு நல்ல பெரிய முறுக்கு மீசை வச்சு, அவருக்கு அந்த பொண்ணை திருமணம் செய்து வைத்தா இது எப்படி இருக்கும் பார்க்க? இதே போல் உள்ள ஒரு அனுபவம் தான். பரிசுத்தவான்கள் பாஸ்டர் பால் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த அந்த நாட்களில் அவருடைய பழைய ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா, அவர் மீசை வச்சு தான் இருந்தார். பாஸ்டர் பிலிப் சான்று பிள்ளை வரையிலும் மீசை வைத்திருந்தாங்க. அதற்கு பிற்பாடு பரிசுத்தவான்கள் என்ன செஞ்சாங்க? இது வேண்டாம், நம்ம ஒரு மணவாட்டிக்கு மீசை தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை என்ன செஞ்சாங்க? அவங்க அதை விட்டுட்டாங்க. பின்னாட்களில் வந்த வழித்தோன்றர்கள், பின்னாட்களில் வந்த ஊழியக்காரங்க பரிசுத்தவான்களுடைய அடிச்சோடுகளை பின்பற்றணுமே என்ன செய்கிறாங்க? மீசையை வைக்கிறது இல்லை. இதுதான் அதனுடைய காரணம். சில இடங்களில் வைராக்கியமாக பரிசுத்தவான்கள் இதை குறித்து பேசவும் செஞ்சுருக்கிறாங்க.